போன வட்டம் 2021 இல்லாத ஒரு 3 பேர் புது கூட்டணியில் வந்திருக்காங்க. ஒன்று தேமுதிக வந்திருக்கு, இன்னொன்னு நம்ம தனியார் வந்திருக்காரு. அதே போல நம்ம முத்தரையர் பெருமாள் கேபிஎஸ் வந்திருக்காரு, செல்வகுமார். ஏன்னா இந்த 3 கூட்டணியும் அப்புறம் கமலஹாசன் 2021 இல்லையா? ஆமா, கமலஹாசன் வந்திருக்காரு, கருணாசன் வந்திருக்காரு. ஆமா, உண்மையிலேயே கட்சி தொண்டர்கள் இருக்கக்கூடிய நம்ம எஸ்டிபிஐயும் வந்திருக்கு. ஏன்னா முஸ்லீம் நம்மளோட எல்லா போதும் எப்படி சிறுபான்மை இருந்தாக்க கீழே கொஞ்சம் உலக அந்த வேலை செய்யறவங்க வந்திருக்காங்க. அப்ப 4 கூட்டணி அவர் புதுசா வந்து சேர்ந்திருக்காங்க. ஏற்கனவே இருக்க கூட்டணி பலமான கூட்டணி. அதுலயும் இப்ப நீங்க வலுவா இருக்கிறீங்க சோழன் தெரியல. அதனால இப்ப எல்லாம் பால் பாண்டி வந்து எப்ப சொன்னாலும் ஒரு முன்மாதிரியா சொல்லுவாரு. என்ன சொன்னாரு? முதல்ல 17,000 ஓட்டுல நம்ம சோழன் ஜெயிச்சோம். திருப்பி நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது குழந்தை வச்சு 50,000 ஓட்டு நம்ம கூடுவோம், 58,000 ஓட்டு வாங்கணும். இப்ப வந்து அதை விட 60,000 ஓட்டு வாங்கணும். சரியா? நம்ம அண்ணன் பசுமன் என்ன சொன்னாரு? அவர் பகுதியில் 5,000 ஓட்டு கூட வாங்க. எதுக்கு சொல்றீங்கன்னா, நம்மளால எல்லா பேரையும் பேச விட்டுட்டோம். பேசுறதுக்குள்ள அவங்க தான் காரியக்காரங்க, அவங்க தான் எல்லாம். அவங்களுக்கு கீழே தான் நீங்க பூரா எல்லாம் பணியாற்றுறீங்க. அதனால முறையா எல்லாம் சொல்லிருக்கீங்க. இந்த வாக்குமூலம் சொல்லுவாங்க, அது மாதிரி மேடையில் இருக்க பூரா வாக்குமூலம் சொல்லியிருக்கேன். அது பூரா நீங்க கவனிச்சு பார்த்துங்க. சரியா? நம்ம பொறுப்பாளர், தலைவர், அது இந்த பசுமணி எல்லாமே நீங்க தூங்க முடியாது. ஏன்னா இந்த ஒரு மாதத்துக்கு ஒழுங்கா இந்த மேடையில தான் நாடாளுமன்ற தேர்தலுக்கு எப்படி தமிழ்ல பேசணும்னு உங்களுக்கு தெரியும். உள்ள போய் மஞ்சமலையில சாமி கும்பிட்டு வரையிலே பாதி பேர் திருப்பி ஆளாங்கலாம். அப்புறம் போட்டதுலதான் கடைசி தேர்தல் முடிகிற வரைக்கும் கிராமத்துக்கு பூரா கொடியோடு தான் செஞ்சாங்க. எல்லா பக்கம் கொடியும் வீட்டிலேருந்து வைக்கலாம். பஞ்சாயத்து போர்டு எலெக்ஷன் வேலை பார்த்த மாதிரி தெருவா திருப்பாக்கி. அதை விட இது ஒரு வழி மேல வளரும். குடும்பமா ஒரு மாதிரியான இருக்கிறாங்க. அதனால நீ வந்து அது கரெக்டா நீங்க எல்லாம் சொல்லிட்டீங்கன்னா கிழக்கு பகுதியில தூங்கிட மாட்டேன். சோழம் தாங்க கண்ணுமா கருத்துமா இருக்கும். எந்த நேரம் எங்கே வருங்க, எப்ப என்ன இருப்பான்னு தெரியாது. ஒரு நேரம் எம்பி தேர்தலில் மாட்டினாங்க சில பேர். அவன் நிலைமை என்னன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதனால ப்ராப்பரா வலைய கரெக்டா பாருங்க. கரெக்டா இன்னொரு 27 நாள் 28 நாள் தான். ஏன்னா 21ஆம் தேதியோட பிரச்சாரம் பண்ணிக்கோங்க. 23ஆம் தேதி வாக்கு சேகரிக்கணும். அதனால நம்மளுடைய பணி தயவு செய்து, ஏன்னா இப்ப உங்களுக்கு தெரியும் தேர்தல் நேரத்துல நம்ம இப்படி கூட்டம் போட்டோம்னா ஒரு 10 பேர் லேடிஸ் வர்றதே ஒரு பெரிய விஷயமா இருக்கும். இந்த 10 பேர் வந்திருக்காங்களேன்னு பார்ப்போம். இன்னைக்கு என்ன, உங்களுக்கு இணையா பெண்கள் தேர்தல் பணியாற்றுவதற்கு தயாரா இருக்கிறாங்க. மட்டுமில்ல, அதை களத்தை சந்திச்சிருக்காங்க, மக்களை போய் சந்திச்சிருக்காங்க, வாக்காளரை சந்திச்சிருக்காங்க. அவங்களையும்